நல்லா ஃபேமிலி படம், நல்லா லவ் ஸ்டோரி, சூப்பர் படம். ஆமாம் ஆமாம், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறாரு, மச்சின்ஸே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு, அவ்வளோதான் கான்செப்ட். நல்லா இருக்கு, ஓகே ஃபைன், சூப்பர் படம். படத்தில் என்ன சொல்கிறாங்கன்றது லவ் மேரேஜ் தான், லேட் மேரேஜ், அதாவது ரொம்ப வயசான பிறகு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றது ஒரு கான்செப்ட் இந்த படத்தில், வேற ஒன்றும் இல்லை. நல்லா சூப்பர், எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா நல்லா பண்ணியிருக்காரு படம், சூப்பர். நானும் நடிச்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களும் நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? விக்ரம் பிரபு ஆக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஆல் தி படம் லவ் மேரேஜ்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்க அது சரியா வராது. நல்லா ஓவரால் படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஒரு நல்ல அழகான ஒரு காதல் கவிதை மாதிரி இருக்கு படம். ஒரு ஆபாசம் இல்லாம குடும்பத்தோட எல்லாரும் வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. இப்போ தான் படம் பார்த்துட்டு வரேன், ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். பொதுவாக லேடிஸ் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அந்த சிங்கிள்ஸ், அதை முரட்டு சிங்கிள் கல்யாணம் ஆக இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு ஃபீலிங்ஸ்க்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குண்ணா படம், சூப்பராக என்ன என்ன சொல்ல வந்தீங்க? லவ் மேரேஜ் டைட்டில் வச்சிருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலி ஒரு மேரேஜுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு மற்ற லேட் ஆகிட்டு இருக்கிறத பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க இதெல்லாம் பற்றி இல்லாமல், மற்றவங்க சொசைட்டியை பற்றிலாம் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பார்ட்னர் சூஸ் பண்ணிக்கிறத பற்றி ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்து. பாட்டு அவங்களோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? ஷாண்டோலானோட மியூசிக் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. படத்துக்கு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. படம் எப்படி லவ் மேரேஜ்? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபுல் மூவி. அந்த 90s கிட்ஸோட இது வந்து சொல்லியிருக்காங்க, 90s கிட்ஸ் கஷ்டப்படுறது அதை பற்றி சொல்லியிருக்காங்க. விக்ரம் பிரபு ரொம்ப நாள் கழிச்சு சார் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. ரொம்ப மியூசிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, எனக்கு ஃபுல் படமே பிடிச்சதா இருந்தது, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆல் குட். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், நல்ல ஒரு என்டர்டைனிங்கான படம் தான், எல்லாருமே வந்து பார்க்கலாம். சண்முக பிரியன் டைரக்ஷன் நல்லா இருக்கு, விக்ரம் பிரபு நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க, மியூசிக் சூப்பரா இருக்கு, இப்ப ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி நல்லா இருக்கு, பிள்ளைங்களோட பார்க்க வேண்டிய படம் தான். 10க்கு 10 தருவேன். லவ் மேரேஜ்னா அதாவது பேரண்ட் சப்போர்ட்டோட லவ் பண்ணலாம் அப்படின்றதுதான் இதோட தீமா இருக்கு, அவ்வளவுதான். ரெண்டு நல்லா இருக்கு, ஓவராலா சூப்பரா இருக்கு, நல்லா இருந்தது. கேஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று, இன்னொன்று மேரேஜ் எதுக்கு பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லவ் மேரேஜ்னு வச்சிருக்காங்க, என்ன சொல்ல வந்திருக்காங்க? லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணனும். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு இல்லை, வயசு ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் பண்ண தேவையில்லை. மேரேஜ் நமக்கு எப்போ தோணுதோ, நமக்கு அது வேணும்னு எப்போ நினைக்கிறோமோ அப்போ பண்ணிக்கலாம், அவ்வளோதான். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஆக்சுவலா இது வந்து ஒரு 90sலாம் இல்லைங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தாட்ஸ் தான் இது. லவ் மேரேஜ் அருமையாக இருக்கு. லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான் அது. ஸோ அந்த கிராமத்து இதுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. கோபிச்செட்டி மெசேஜ் என்னன்னா, நமக்குன்னு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு வரணும்னா அது வெயிட் பண்ணி நல்ல டைம் எடுத்துட்டு விருப்பப்படுற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது பெட்டர். எல்லாரோட ஆக்டிங் சூப்பர், பாட்டும் நல்ல மெலோடியஸாக இருக்கு. ஒன்லி ஃபேமிலி ஓரியன்டட், அது ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி வந்து நல்ல படம் சார். ரொம்ப நல்ல ஃபிலிம் சார் இது, ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற ஒரு சப்ஜெக்ட்டு. ரொம்ப நல்லா யோசனை பண்ணி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. போரிங்காகவே இல்லை சார் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து இது ஒன்று சொன்னோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆக்டர்ஸ் செலெக்ஷன்ஸு, ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட அவங்க வந்து ரொம்ப ரசித்து ப்ராப்பரான ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இன்க்ளூட் பண்ணாமல் அழகாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நேம் செலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட ரொம்ப நல்லா இருக்குது சார். ஒரு மாதிரி புதுசாலாம் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கேரக்டர்ஸ் அந்த மாதிரி தான் சார், ரொம்ப நேச்சுரலான சார். லவ் மேரேஜில் வந்து அதுதான் சார் ஒரு மெயின் கான்செப்ட். என்னென்னா வந்து அவங்க எந்த ஒரு டிஃப்ரென்ஸு கேஸ்ட்டோ ஏஜோ இதெல்லாம் வச்சு வந்து லவ் மேரேஜ்லாம் வந்து பண்ண வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இது ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து 30 இயர்ஸ் தாண்டிடுச்சுனாலே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் மென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி
இல்லை இது எதனால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி. எஸ், ஃபேமிலியோட சார் அதுதான் சார். அவங்க வந்து ஃபேமிலி பாண்டிங் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. லவ் மேரேஜ்னாலே நம்ம யூஸ்வலாக வந்து எதிர்த்து போவாங்க, எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படிலாம் இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஹோல் ஃபேமிலியே வந்து வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு சினாரியோ. ஐ திங்க் இட்ஸ் நியூ கான்செப்ட். படம் நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு